நந்தவனம் தமிழ் அமைப்போட நிறுவனர் திரு ரவி ஐயா அவர்கள் இருக்காங்க மற்றும் திரு ரோம்லஸ் ஐயா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டே கேட்கலாம், நம்ம நந்தவனம் அமைப்புல எவ்வளோ நாளா படிக்கணும், அது படிச்சா என்னென்ன வேல்யூ இருக்கு, எத்தனை கிரேட் இருக்கு, அந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க வாயில அவங்க சொல்லுவாங்க. நம்ம அந்த டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப நன்றி சார் உங்களை மீட் பண்ணது இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரொம்பவே வைரல் ஆயிருக்கு அந்த வீடியோ. எல்லாரும் நிறைய பேர் என்கொயரி கேட்கறாங்க, இது நிஜமாவே வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் தானா, எங்க பிள்ளைங்களை அங்க சேர்க்கலாமா, இதுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டுறீங்களா, இது வேல்யூ தானா, எலிஜிபிள் ஆனா நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ நான் சொன்னா அது சரி வராது, நிறுவனர் நீங்க சொல்லும் போதுதான் அதனோட உண்மை தெரியும். ஸோ நீங்க சொல்லுங்க சார். ஆமா, இது நந்தவனம் வந்து நாங்க 10-11 வருஷமா தமிழ் வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து நாங்கள் முதல்ல எடுக்கும்போது சும்மா எழுத படிக்க கற்றுக் கொடுக்கணுங்கிற அப்படி நோக்கத்தில் தான் எடுத்தோம். இப்போ வந்து அதுக்கு சான்றிதழ் வாங்கி அரசு அங்கீகாரத்தோட சான்றிதழ் வாங்கி கொடுக்கணும்னு இதில் நான் முயற்சி பண்ணி இப்போ எல்லாமே அரசு அங்கீகாரம் வாங்கிட்டோம். தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் வாங்கிட்டோம். அப்புறம் தமிழ் இணையவழி கல்விக் கழகத்தில் எல்லாமே ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கிட்டோம். இப்போ நம்ம தமிழ்நாடுடைய சிலபஸில் தான் நாங்கள் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு 5 லெவல் இருக்குது. அதாவது அகரம், இகரம், உகரம், லகரம், சிகரம் அப்படிங்கிற ஒரு 5 லெவல் இருக்கு. இந்த 5 லெவலுக்கு அந்த சிகரம்ங்கிற லெவல் வந்து முடிச்சா 10வது முடிச்சதுக்கான அறிகுறி. இப்போ அகரம்லாம் வந்து 1வது 2வது இப்படி அந்த லெவலில் போயிட்டு இருக்கோம். அந்த சிகரம் முடிச்சாங்கன்னா 10 லெவலுக்கு. இப்போ எங்கள் மாணவர்கள் வந்து சும்மா ஆவே எழுத தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் வந்தாங்க. இப்போ வந்து அகரம் முடிச்சுட்டு இகரம் லெவல் வரைக்கும் நம்ம அந்த மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க. இப்போ இந்த மாணவர்கள் வந்து அகரம் லெவலில் இப்போ எக்ஸாம் வர்ற கல்வியாண்டில் எக்ஸாம் எழுத போவாங்க. இந்த லெவலுக்கு வந்து எத்தனை மாசம் சார் டியூரேஷன் வச்சிருப்பீங்கல்ல, ஒரு லெவல் முடிக்கணும்னா எத்தனை மாசம் ட்ரைனிங் எடுக்கணும்? அது இப்போ நாங்கள் வாரத்தில் ஒரு கிளாஸ் தான் எடுக்கிறதுனால 6 மாசம் ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 மாசம் குறைஞ்சது 6 மாசம். இப்போ இது வயது வரம்பு ஏதாவது சார்? வயது வரம்பு அப்படி ஸ்பெசிஃபிக்காக வயது வரம்பு கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்தந்த பிள்ளைங்களை வந்து அவங்களுடைய நிலையை வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்குவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த நிலையில் போடுறதோ போட்டுக்கிறாங்க. இப்போ இது வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்க பாடத்திட்டம்ங்கிறனால இது வந்து இங்கே படிக்கிறாங்க. இப்போ 2வது நிலையோ 3வது நிலையோ படிக்கிறாங்கன்னா ஒருவேளை அவங்க இந்தியாவுக்கு மாறி போகிறாங்க, அங்கே வந்து இதை கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தமிழ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து அரசாங்கம் கொடுக்குற அந்த சிலபஸ் அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறனால இதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குது. அதனால் இது வந்து உண்மையிலுமே மாணவர்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஒவ்வொரு நிலையாக கடந்து போகிறாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு நிலைக்கும் 2ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு அதுக்கு ஈக்குவலண்டான சிலபஸ் இருக்கு. அதனால வந்து நம்ம ஊர்ல மிஸ் பண்றதை இங்கே படிக்கிறாங்க. கண்டிப்பா ரொம்பவே பாராட்டு, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த 4 நிலையை நம்ம கடந்தாலே போதும், நம்ம 10வது ரீச் பண்ண லெவலுக்கு வந்துடலாம். ஸோ அதான் பாக்குற கட்டுரை, நோட் புக்கு எல்லாம் ப்ராப்பரா தான் பண்ணிருக்கீங்க, ப்ராக்டிகலா தான் பண்ணிருக்காங்க. பொங்கல் விழா நடத்துறோம், பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து பசங்களுக்கு சொல்லித்தரோம். இதனால வந்து நம்ம நாடு கடந்து வந்திருந்தா கூட நம்மளுடைய கலாச்சார விளையாட்டு கலாச்சாரத்தை ஒன்றி அவங்க வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரோம். ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்த பசங்க நம்ம ஊர்ல வந்தா தமிழே தெரியாது, பேச தெரியாது, நம்ம கிட்ட பேசவும் தெரியாது, ஒரு போர்டில் என்ன எழுதிருக்குன்னு கூட படிக்க தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ப்ரௌடாக பேசுவாங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம இருக்க பிள்ளைங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னா என்ன அதுங்களாம் கூட தெரியாம இருந்தாங்க. படிப்பு மட்டும் இல்லாம அந்த விளையாட்டு, நம்மளோட கலாச்சாரம், நம்ம ஒழுக்கம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க தமிழ் கல்வியா வெளிநாட்டுல வந்து கொடுத்துருது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் சார். ரொம்ப நன்றி சார் இந்த அமைப்புக்கும். இந்த அமைப்புக்கு எவ்வளவு பேர் வந்து உதவி பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். இன்னும் பல சிறப்பு முன் வந்து எல்லாரும் வந்து இந்த அமைப்புக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும். மென்மேலும் இந்த அமைப்பு வந்து பெரிய லெவல்ல வளர்ந்து சக்சஸ் ஆகி வெளிநாட்டுல அதுவும் நம்ம குவைத் மண்ணில் ஒரு பெரிய ஸ்கூலே ஓபன் பண்ணி இவங்க எல்லாருமே ப்ராப்பரா நடத்தணும் அப்படின்னு என்னோட சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ.